குறிஞ்சி முல்லை மருதம் நிழல் மாலை என ஐவகையில் இருந்தாலும் வந்திருப்பதோ குறிஞ்சி நிலம். இந்த இடங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஒரு அழகான ரம்யமான காட்சிகள், பூக்கள் பூப்பதும் மயிலங்கள் ஆடுவதும் பாருங்க. மேடையில் வேலன் மேடன் விருது நடத்தி கொண்டிருக்கும் மணி மைந்தர் விஜயன் அவர்களுக்கு பேரான பூச்சி வள்ளி அவர்கள் மாலை வைத்து மரியாதை செய்கின்றார்கள். நன்றி. எனக்கு மாலை வைத்து கௌரவப்படுத்திய அன்பு மைத்துனர் பூச்சி வள்ளி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பும் எனது குடும்பத்தின் சார்பும் நன்றி வந்த வணக்கம். தம்பி விஜய் அவர்களுக்கு எனது சார்பாக இந்த 2000 காணிக்க. எனக்கு 2000 அன்பளிப்பு வழங்கிய அன்பு நண்பரும் உயிர் நண்பருமாக சித்தப்பா கலிங்கன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய தம்பி பூசாரி தபு புதல்வன் திருமணி அவர்களுக்கு எனது சார்பும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வந்த வணக்கம். வந்திருப்பது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்துல வந்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட இடமா இருக்கும். இந்த இடமே இவ்வளவு அழகா இருந்ததுன்னா இந்த இடத்துல எப்பேற்பட்ட இருப்பார்கள், எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க இந்த கொடுத்து வைத்த தன்மையிலே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், கொடுத்தனுக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான், கொடுத்தனுக்கா கொடுத்தான்
இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததுதான் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்புடி வாசலிக்கான் செல்வரே வேண்டிடுவான் மண்புடி வாசலிக்கான் செல்வரே வேண்டிடுவான் மாறினாயே என்றான் வெள்ளம் மறுத்திடுவான் ஒன்று தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக அழியும் இல்லை வாசித்தவனே தாவும் இல்லை அடைத்தவனே பழியும் இல்லை அடைத்தவனே பாவம் இல்லை இழந்தவர்கள் எடுத்துக் கொண்டான் உழைத்தவர்கள் தெரியவில்லை அருமையான இடம். நாரதர் சொல்லியிருந்தார், சொன்ன மாதிரி வந்திருப்போம். எனக்கு 500 ரூபாய் அன்பில் வழங்கிய எங்களது ஒத்தோட்டு வகையரா பங்காளிகளுக்கு ஒரு தாயும் தந்தையுமாக விளங்கக்கூடிய அன்புக்கும் பாசத்துக்கும் பொருளுக்குரிய அருமை பெரியப்பா தங்கராஜ் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி இருந்த வணக்கம். நாரதர் சொல்லி போக வந்திருப்பது குறிஞ்சி நிலம். இந்த வேலுமலை சாரல் வந்திருக்கிறோம். இந்த இடங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகான இடங்களா இருக்குது. இருந்தாலும் இடங்களை பார்க்கும் பொழுது பார்க்கலுக்கு ஒரு ரம்மியமான காட்சி. இடங்களை பார்த்தீங்களா இவ்வளவு ஒரு கலர் கலரா வண்ண காட்சிகள் இருக்குது. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி வர்ணிக்கலாம்? தேர் வந்தது, தேர் வந்தது, தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது, என்ன கொண்டாட்டமோ என்ன கண்ணோட்டமோ, தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்ட போது, என்ன கொண்டாட்டமோ என்ன கண்ணோட்டமோ.
நன்றி நன்றி. என்ன போல எல்லாருமே பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்க எப்படி ரசிக்கிறீங்களோ அந்த தன்மையாக எங்களுக்கு இருக்கும். என்னதான் பாடினாலும் நல்ல ஒரு வண்ண வண்ணமய ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த எனது அன்பு மகன் சி முனியசாமி ஜீவா அவர்களுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒளிபெருக்கி இருந்தவங்க பத்தாது பக்க மேளங்கள் சொல்லணும் அப்படின்னா பக்கா மேளங்கள். நம்ம சினிமா துறையில பார்த்தோம் அப்படின்னா வாய் அசைச்சாலே போதும் பாடல் வந்துடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. 4 பேரும் பக்க மேளங்கள் அல்ல, பக்கா மேளங்கள், ஒரு சிறந்த பக்க மேளங்கள். நம்ம என்னதான் பாடணும் அவங்க நல்லா இருந்தா தான் நமக்கு இதா இருக்கும். அது மாதிரி இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வெகு தூரங்களில் வருகை இருந்திருக்கும் உறவுகளுக்கும் மற்ற சொந்த பந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்ல ஒரு அருமையான சீரியல் செட்டு, அதோடு எங்களது பங்காளிகள் அருமையான ஒத்துழைப்பு நல்கி எவ்வளவு சிரமத்துக்கு இடையிலையும் நல்ல ஒரு நாடகத்தை கொண்டு போகணும் அப்படின்ற தன்மையிலே கொண்டு போயிருக்காங்க. அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சில இடர்கள் இருக்கத்தான் செய்யும். நல்லவர்களுக்கு இடையூறு வரத்தான் செய்யும். ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். அந்த தன்மையிலே சிலது வரத்தான் செய்யும். அடிச்சு விட்டா தான் மோதல் வந்தா தான் நம்மளோட கருத்து வேறுபாடு வரும். அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். மனசுலயே வச்சிடக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல. வந்திருப்போம் அழகான இடங்கள் இருந்தாலும் நம்மளா பார்த்துருக்கோம். எவ்வளவு ஒரு சிறப்பான இடமா இருக்குது. மயிலினங்கள் ஆடுவதும் குயிலினங்கள் பாடுவதும் குற்றால அருவிகள் ஓசையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சத்தம் கேட்குமா? சத்தம் ஆரோலம் என்று உச்சரித்து கொண்டு யாரா இருக்கும்? அந்த வள்ளியாத்தான் இருக்கும். 5 வயதிலே அறியாத பருவத்திலே என்னை நினைத்துக் கொண்டு காவல் செய்து கொண்டிருக்கிறார். அன்னவளை நாரதர் சொல்லியிருக்கிறார், நீங்க வேடனாக சென்று துரத்தி மானை துரத்தது போல சென்று அன்னவளை கடிமன் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நாரதர் சொன்ன போல நம்ம வந்திருக்கிறோம். இந்த பெண்ணோட இந்த குரலே எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னா, சரீரமே எப்படி இருக்குன்னா, அவரோட சாரீரம் எப்படி இருக்குன்னா, சரிதம் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது அந்த மானை தேடி பொழுது எப்படி பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அப்போ மனங்கு இல்லை, அந்த மாண்டோட மாயம் ஏராசாத்தி நீ சென்ம பேச்சு நீர் மேல போட்ட மாக்கோள மாச்சுதடி. அடி நான் சொன்ன பாட்டு அத்தோர வீசும் காத்தோடு போச்சுதடி. நானும் பூவோடு வந்தேன்.
தெரியுதே உள்ளம் நல்லா தெரியுதே அன்பு நம்ம சேர்ந்ததே ஆசை நம்ம பேசவே உன்னை மறக்க முடியலே உயிரே நிற்க முடியலே ஆசாத்தி காற்றினால் ஜீவன் போல ஆசை இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பார்ப்போம் அது கூடாம போச்சுதா ஆசாரே நான் இம்மேகமான விரிவையில்லாத நாளைக்கு பிறந்திருப்பேன் நான் போது வந்து அறியாத நீ தேடி வந்தா போது நான் சிரிப்பேன் பொன்மான தேடி நானும் போடு வந்தேன் நான் வந்த நேரம் அந்த பொன்மான தேடினாலும் ஒவ்வொரு இடங்களும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவர்கள் இருக்காங்க கெட்டவர்கள் இருக்காங்க மாதிரி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற தன்மையிலே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் சுவையாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா பாடணும்னா படிக்க இருக்கலாம் பெரும்பெருநாளெல்லாம் அஞ்சாமல் வந்திருக்காங்க சந்திக்கணும் அதுவும் ஒரு சிறந்த வழிநாயகத்தை கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு நமக்கு என்ன திறமை பார்க்கலாம் வாங்க யார் அது பாவாடராயன் என்ன போச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு எப்படி போச்சு போனா போயிட்டு போகுது என்ன போச்சு எதுக்கு போச்சுன்னு என்ன போகும் நாட்டு அகவே போக மாட்டேங்கிறது சிரமப்பட்டு கிடைக்கும் என்னையா போகணும் உனக்கு என்னது போயிருக்கு அதே என்னது போச்சு என்னதான் உள்ள போயிருக்கு தேவையில்லாதது என்ன தேவையில்லாதது மணியை அடிச்சிருன்னு சொல்லி பாத்தியாரே இங்க பாருங்க சொல்லுங்க என்னது உள்ள போயிருக்குன்ற என்னது போயிருக்கு கேக்குறீங்க இவெல்லாம் என்னமா ஒழுங்கா பாருங்க அவரது உள்ள இருக்கா உங்களது உள்ள வச்சா ஆமா என்னது போச்சு என்னது போயிருக்கியா அதே உங்களது என்னது என்னோடதான் போயிருக்கு ஐயா அதுக்கு பேர் இல்லையா என் மாடு உள்ள போயிருக்கியா மானா ஆமா மாடு உள்ள வச்சா ஆமா விட்டு விடியாம திருந்தி போய் சொல்லக்கூடாது ஏ உண்மைதாயா உள்ளூர்னால திருந்தி போய் சொல்றதா என்ன போய் சொல்ற உன்ட்ட அப்ப விட்டதே காலம் இருக்குது இல்ல இல்ல
மானு உள்ள வச்சுன்னு சொல்றீங்க. ஏன் மாடு உள்ள போயிருக்கியா? உள்ள ஆட்டுக்குட்டி கூட வரலங்க, மானே வந்துச்சுன்னா பாத்து அப்புறம் என்ன பாத்தீங்க? இப்ப இது எந்த இடம் இது? இதே வேலிமலை சார். வேலிமலை தானே? ஆமாங்க. மலையை பாத்திருக்கியா? இங்க பாரு எவ்வளவு பெரிய மலை, 2 மலை இருக்கா? ஆமாங்க. இருக்கா இல்லையா? மலை ஏய் வேற யாருக்கெல்லாம் கேட்டுக்களு பதில் சொல்லணும். எங்க அம்மா வரையிலே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன அப்படின்னா, டேய் மகனே வேட்டைக்கு போற ஒருத்தன் ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம பொச்சே இல்லாம சரியா சூத்தே இல்லாம வருவியான். அவன் வந்து பார்த்து பேசு. சரி. அவன் எனக்கு முடக்க பேசுவியான். அம்பால வாயிலேயே குத்துற மாதிரி கனவு கண்டே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. சரி. அதனால அவங்க சொன்ன அப்படியே 10 பொறுத்து அப்படியே இருக்கு. எங்க அம்மா சொல்லி விட்டாங்க, வாங்கிட்டு போயிடாத. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஏன்னா நீங்க போறது போற, சரி போகும்போது கொஞ்சம் கவனமா போ. சரி. ராத்திரி 4 மணிக்கு மேல, சரி அதிகாலை விடியும் போது, சரி ஒரு ரோஸ் கலர்ல வந்து துணியை மாட்டிக்கிட்டு, சரி என்னத்த மாட்டிக்கிட்டு? துணியை வா மாட்டிக்கிட்டு, ஒழுங்கா சொல்லு. ரோஸ் கலர்ல ஏய், துணியை மாட்டிக்கிட்டு, வார்த்தை ஒழுங்கா பேசணும். துணியை அப்படி மாட்டிக்கிட்டு சொல்லியா? மண்டையில கொக்குலையும் இல்லாம பிராய்லர் கோழிலையும் இல்லாம ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு, வெள்ளையருந்து சரி முடிய வச்சுக்கிட்டு, சரி கொஞ்சம் ஆள் பார்த்தீங்கன்னா பணவரம் கொடுக்குற ஆள் மாதிரி இருப்பேன். சரி அப்படி ஆள் வந்து உன்னை வந்து வழி மறைப்பேன். கையில தோசை கண்டி வச்சிருப்பேன். யாரைய தோசை கண்டு வச்சிருக்கிறது? தோசை கண்டி வச்சிருப்பேன். சரி நீ பாட்டுக்கு கோவப்பட்டு எனக்கு முடுக்கா பேசிட்டியான்னு சொல்லி கையில உள்ள கம்ப கொட்டி மண்டைய கிட்டே ஒருத்தரான்னு சொல்லி ஏற்ற சொல்லி அனுப்புறாங்க. அப்படியா? அது நீங்களா இருந்துட கூடாது அப்படின்னு சொல்லி நான் மரியாதை கொடுத்து மழை தெரியுது. ஒரு தெரியுதா தெரியலையா? இவரங்க மடியில் வேடம் நடிக்கும் அன்பு சோழர் விஜயன் அவர்களுக்கு மேலேந்தலை சேர்ந்த சித்தப்பா கணேசன் நெடுஞ்சாலைத்துறை இருப்பு மதுரை அவர்கள் ரூபாய் 101, விருதாங்க வாசிக்கும் தோப்பூரை சேர்ந்த அன்பு சோழர் PS மாருதி அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பளித்துள்ளார். எனக்கு 100 ரூபாய் அன்பர் வழங்கிய அன்னார் கணேசனார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அங்க தெரியுது பாத்தீங்களா? மழை தெரியுதா தெரியலையா? இல்லங்க, எங்க தெரியுது? உனக்கு தெரியலையா? ஊரை சுத்தி சீரியல் லைட்டா கட்டிருக்காங்க, எனக்குள்ள டீச்சர் வச்சிருக்காங்க. தன்மை என்ன தெரியுமா? என்னது? ஏவே மாமியார் வச்சிருக்கோம் அவனுக்கு கண்ணு தெரியாது. அடே நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியாது. எறும்பூரா எவ்வளவு வரிசை போல என்னையா சொன்ன உடனே ஆமான் இல்ல இல்ல, அதுக்காக மாமியா வச்சுட்டு சொல்லி நான் ஏத்துக்கிட்டு போகணும். அப்ப தெரியுதா தெரியலையா? அது கண்ணு அப்படித்தாயா? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. அப்படியா? அருமையா தெரியுது. சரி இப்ப நீங்க எங்க வந்திருக்க? நாங்க இடத்துக்குரியவங்க. புரியல? இடத்துக்குரியவன். ஆமாங்க. என்ன இடம்னா என்ன அத்தாச்சி என்ன வச்சிருக்க? அத்தாச்சி வச்சிருக்கீங்களா? என்ன செய்றீங்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஊரோட வந்துடுவாங்க. இப்ப இங்க என்ன செஞ்சுக்கிட்டு நீ? செய்வா அடிக்க இடம் இல்ல. இன்னும் 1 மணி நேரத்தோட இங்க எல்லாத்தையும் யார் இருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் காவல் காத்துக்கிட்டு. என்ன காவல் காக்குறீங்க? திணை காவல். யாரு? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. சரி. ஒண்ணு என் தங்கச்சி. சரி. இன்னொன்னு நம்மாளு. நம்மளா? நான் யாருன்னு தெரியுதா? யார் சொன்னாவளோ தெரியும். நீ கேட்டியா அறிவட்ட முட்டாளு? பஸ்ல கண்டக்டர் ஓடுன மாதிரி தெரியுது. யாருக்கு எப்படி தெரியுது? யாரு தெரியாது தெரியலையா? தெரியலையே. என் பேரு கந்தவேடன். அட கந்தா. அட நொக்கால ஓடி. உன் பேர் என்னையா? கந்தா. அடே டேய் நீ யாரியா முதலியே? உன் பேர் என்ன? மாப்ள கந்தா. டேய் உன் பேர் என்னன்னு சொன்னேன். டேய் நொக்கா கந்தா. உன் பேர் என்னன்னு சொல்லு, அப்புறம் பேசியா. கந்தா நீ தெரியலடா. யாரியான்னு சொல்லியா? அடே வந்தது யாரும் தெரியலடா. வைத்தியார் காலையிலே இந்த பாரு வைத்தியார் பையன் மாதிரி இருக்க. யாருன்னு சொல்லிட்டு சொல்லியா? கந்தா நான் தானே வீரத்தேவன். வீரத்தவனா? உங்க அம்மா பேரு? அம்மா பேரு நங்கை மோகினி. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். என்னையா முன்னாடியே சொல்றது இல்லையா? இது 1/2 மணி நேரம் படிக்கும் போது. சரி ஒண்ணு சின்ன பிள்ளைல நம்ம விளையாடுவோமா? ஆமா. நம்ம ஆண்டி மாமா மக. ஆமா. அந்த பறச்சி இருக்கால. ஆமா. மூக்கு வச்சு திருவாள சின்ன பிள்ளைல. அவ பேரு சளிமுடி. அவள போய் பொரி உருண்டை திங்கையில. ஆமா. பொரி உருண்டை வாங்கி திங்கையில
அந்த அக்கா விளக்கமா திட்டி அடிச்ச தெரியுமா? அது ஜெயவாட்டியில் வாங்கினாரு. யாரு? ஏய் நீதாயா? யாவும் இருக்கா? நீ விரட்டி போவீங்க உன் பின்னாடி ஒரு தொடையில் நாய் கடிச்சு யாவும் இருக்கா? ஆமா ஆமா, லேசா கடிச்சிருச்சு. அதை நீங்க தான் வாங்கிட்டு நகைட்டையே. மாப்பிள்ளை இவ்வளவு ஒற்றுமையா இருக்க வேற உள்ள வேற யாரு இருக்காங்களா? நானு இங்க வா, இங்க வாயா இங்க. நான் வந்து மாநில ஒரு வெங்காயத்தையும் தேடி வரல, உன் தங்கச்சியும் தேடி வந்திருக்கேன். சரி, நான் இன்னொன்னு சொல்றேன். என்னையா சொல்லுவ? இந்த கணேஷ் பேரை போடுறது என்னையா அப்படி சொல்ற? என்ன கணேஷ் பேரை சொல்ற? கெட்டவாட வருவோம். எனக்கு அந்த மாசமே பிடிக்காதுலையா? இல்ல மாப்பிள்ள, டைட் அதிகமா போய்கிட்டு இருக்கான். அவர் வாத்தியார் சொல்ல சொன்னார், சேப்பாட்டி வாத்தியார். அது நீவே அது அந்த உலகமே நம்பாதியா? இந்த யூடியூப் தான் போய்கிட்டு இருக்க, சரியா? சரி, அதை விடுங்க. கணேஷ் போயில ஓட மாட்டீங்க. சரி, நடக்கிறதையாவது விடுங்க. அதே சரி, உள்ள வேற யாரும் இருக்காங்களா? நான் சொன்னேன் உன் தங்கச்சியை தெரியும் சொன்னேன். உள்ள எத்தனை 2 பேருக்கு சொன்னீங்களா? அது யாரு? ஏன் வள்ளி யாரு எனக்கு அடையாளம் தெரியும். இருங்க. சரி, நீங்க எனக்கு சொந்த மச்சன் ஆயிட்டீங்க. ஆனா ஆமா, நீங்க கொடுக்குற 4000 ரூபாய்க்கு உனக்கு யாரு 4000 ரூபாய்? உனக்கு பூதினா தான். ஆமா, இல்ல நீங்க கொடுக்குற 4000 ரூபாய்க்கு சரி அண்ணன் தம்பியை கூட மச்சனை சொல்லி சொல்றீங்க பாருங்க. யாரையா சொல்றேன்? யோ நீ மச்சன் இல்லையா? நீ என்னையா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சரி மச்சனே. ஆமா மச்சனா மச்சான், என்ன உனக்கு இப்ப வேர்த்துக்கிட்டு இருக்கு? என்னப்ப பூஞ்சோல் உள்ள இருக்கா? இல்ல, பூஞ்சோலே கிளிதானோ. உன்னை பாரு, அம்பு வச்சிருக்கேன். 2 பேர் போயிருக்காங்களா? உள்ள இருக்கா? யாரு யாரும் தெரியும்? ஒவ்வொரு ஆளும் அனுப்பிவிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன். என் தங்கச்சி முன்னாடி வரும். சரி, லைட்டுக்கு வருது. அவங்க கூட அப்படி பேசுவாங்க. அப்படியா? சரி, இப்போ வந்து என் ஆளு பள்ளி யாரு தெரியும்? நான் போறது மாதிரி போறேன். எது இன்னொரு விஷயம், என்னையா? நீங்க மான விரட்டி போறது மாதிரி போங்க. சரி, ஆனா நான் தான் உங்களுக்கு உள்ள விட்டு சொல்லி சொல்ல. எதுக்குள்ளையா? அனுமதி கொடுத்தோம் சொல்லியா? எப்படி அனுமதி? உள்ள போறதுக்கு அனுமதி கொடுத்தோம். அங்க காந்துடா. அங்க நீங்க உள்ள விட்டுட்டாலும் தகத்த பூஞ்சோல உள்ள போயிடுச்சோ? விரட்டி போங்க. சரி, முன்னாடியே உங்க தங்கச்சி வரும். அப்படியா? ஏய், தங்கச்சி வருமா? பிச்சு புரிய உயர்னா சரி. எனக்குயா? நீங்க எனக்கு ஓ மச்சனே. தங்கச்சி எனக்கு வேணும். ஏன் தங்கச்சி கடிக்குங்க? நீங்க எனக்கு வச்சிருந்தா நான் கடிக்கிற போல புள்ள உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, என்ன வேணும்? தங்கச்சி. அப்பதான் ஆமா, விரட்டி போங்க. போவா. ஆனா நான் தான் உங்களை உள்ள விட்டுன்னு சொல்லக்கூடாது. உள்ள போக சொன்னே சொல்லணும். மான விரட்டி போற மாதிரி போங்க. என்னப்பா வேடு வருது? மான்களை வர மன்மர் கண்டது நீங்களே. யாரை பிடிச்சி? மான தேடி வந்திருக்காரு. மானை தேடி வந்தவரே மானை தேடி வந்தவரே நீ என்ன நீர்மலைக்கு மயிரை புடுகிற மாதிரி நீ பாடிச்சா? கடலுக்குள்ள சவத்த புள்ளையும் கால தூக்கி பரம்பரையா? இன்னைக்கு காடப்புறா 2 நிக்க. வேடு வர நம்ம வேடு குத்தா அந்த காடப்புறா கலந்து உடனே இன்னைக்கு கலங்குதம்மா எம்மானது. அந்த கடலை கொள்ள வேடுவே எங்க ரெண்டு பேரும் உலகத்துல
குலமாக போகுது ஆடல் பாடலுக்கு வரவேற்பீங்க ஆமா. ஒரு வேட வரை ஆட சொல்லலாமா ஆமாடா. வாத்தியாரே, இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க வேட வரை ஆடணுமா இருங்க இனத்தார் தானா? என்ன தாருன்னா எங்க இனம் தானே? ஒரு இனத்துக்கு முடிஞ்சா கொம்புவனா எல்லாம் தெரியணும். சரி தெரிஞ்சாச்சா வரணும். இல்ல நம்ம ஜெயில வச்சிருந்தது மாதிரி நல்ல வீட்டு வீட்டுக்கு ஏய் சொல்றது கேளு பாவம். ஏய் மாப்பிள பாவம் தெரியாதா? என்ன மாமா? என்னது? வேடுவரே எங்களோட சேர்ந்து குத்தாட்டம் போடுங்க. இல்ல இல்ல நான் ஒரு வேடவர் போய் ஆட சொல்லலாமா நான் கேட்கறாங்க பதில் சொல்லணும்ல. என்ன கேட்டீங்க? வேடவர் போய் ஆட சொல்லலாமா நாடகத்துக்கு போறாங்களோ ராஜபாடு போடலாமா? கேட்கறது மட்டும் பதில் சொல்லணும். யாரு கேட்டா? யாதும் ஊரே யாவரும் கேளு யோ கேட்கறதுக்கு தான் பதில். சரி நாடகம் வேஷம் ஒழுக்கமா போட்டுருக்கீங்க. சரி அது சாமி வேஷம். சரி நான் ராஜாவாட்டிட்டே போடுவேன்னு யாரு கேட்டது? செய்வாண்டி குத்தி விட்டாரு. நீங்க கூட வாத்தியாரே இருப்பீங்க பார்த்தா ராஜாவாட்டி தான் போடுவேன்னு யாரு கேட்டது? நீ தானே கேட்டது. கலையும் களவும் கற்று மறந்துருக்காங்க அதுல எங்களுக்கு தெரியாது. சரி. ஆமா லைட்டா ஒரு போடு. அவங்க வாத்தியாரு சாதனைப்பட்ட வாத்தியாரு. 5,000 ரூபாய்க்கு மணி உன் கருத்துக்கு பொறுத்த மணி அடி என்ன அடி இது என்ன கோரக்குள்ள வயக்காட்டு தொழில் மிச்சது மாதிரி இருக்கு. ராஜா மட்டும் ஆட தெரியுமான்னு கேட்டா அவர் ஆடுறாப்புல. நீ சொல்றிய அந்த ஆட்ட நீ அவரோட சேர்ந்தாடு. நீ பேசுறது பெருசு இல்ல. நீ கேட்ட ஆடணும்னு ஆடுறாப்புல. அப்ப அவர் மாதிரி நீ ஆடு. அவங்க வாத்தியார் ஆடுறாரு. வாத்தியார் செய்ய அவங்க வாத்தியார் செய்வாங்க. வேடுவரை கட்டி பிடிச்சி ஆடணுமா? இறுதி நோத்த மலை உனக்கு அடிபட்டு இல்ல உங்க ஆத்தா ஈரல் உனக்கு அடிப்படிச்சிட்டு போல. ரெண்டு பேருமே விளங்க முடியாது சொல்றீங்க. ஆட பார்த்து ஆடுங்க. வேடுவரை பார்த்து ஆட உனக்காக காத்திருப்பேன். இப்படிதான் என்ன சொன்ன வேடு வரை ஆடணும்னா கொஞ்சம் விலைக்கு நீதானே ஆடுதான்னு சொன்ன. கையை கொடுக்குறாப்புல ஆடுற நோடி தெரிச்சு சும்மா இருக்கிறவனே அவனுக்கு சீட்டு விடுறதா அடே கப்பா இந்த வரைக்கும் நல்லா அப்படியா வா வா நீ நல்லா ஆடு. மாய உன்னை தானே எண்ணி நானே வாழ்கிறேன். மாப்பிள்ள இங்க வாங்க. தரிசாயி போச்சு கூட புரிஞ்சு வரக்குது. புரிஞ்சு பிறகுதா அப்ப என்னோட போட்டி விட்ட என்ன அர்த்தம் இருங்க செய்வாண்டி எப்படி ஆடுவாரு? அவர் 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 வந்து உட்காந்து கொடுத்துக்காரு. அவருக்கு பேரே உட்காந்து கொடுத்து அவர் இப்படி சொல்லி சொல்லி உரிச்சு விட்டீங்க பிள்ளைய. அவர் நிறைய சாப்பிட்டாரு. அதனால காரணம் பொய்காண்டு இந்த பிள்ளைய எப்படி உட்காந்து சொல்லி காட்டியா? ஆமாயா
உட்காந்து ஃபர்ஸ்ட் நீ ஆடி காமி மத்திய சேதுபதி கடலுக்குள்ள செவந்த பிள்ளைய இவளே மூளை வந்த முட்டை வாங்கிக்கிறானே. மாடி எல்லாம் படி போடல நான் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்கார்ந்து அது எனக்கு தெரியுமே. அப்புறம் எவனை போட்டு விடக்கூடாதுல்ல? அவளோட இருங்க மாப்பிள்ள, நீங்க சட்டி கிழிஞ்சு போகும் சொல்லி உட்கார மாட்டேன். ஏய் சட்டி கிழிஞ்சா பரவாயில்ல உட்கார்றாரா? ஏன் உட்கார்ந்து கூப்பிடியா? என்ன வந்து நரிக்குடியில மூளை ஆபரேஷன் பண்ற மாதிரி உட்காருங்க. இவரே ஓ வேலையை நான் பார்த்து ஆனா ஏன் வேலையை நீ பார்க்க முடியாது. ஆனமலை ஒத்த கடை என்ன பழைய டயட் ஓடுன மாதிரி ஒரே நீ ஆடமுடியும் சொல்லு. சரி மாப்பிள்ள, நல்லா வர்றீங்க எல்லாரும் பாருங்க. ஆளை பிடிக்க முடியலையே. அந்த அக்கா எங்க உட்காந்துருக்கு? ஏக்காய் நாளைக்கு சோறு ஓடக்கூடாதுக்கா. அவர் பாருங்க ஊராட்டு பொம்பளை போய் நோங்குறாப்புல. நல்லா வீடியோ எடுத்துக்கோங்க, போட்டோ கொடுத்துக்குங்க. காலையில கஞ்சி கூட ஊற்றக்கூடாது. இங்க பாரியா சரி சொல்றேன். ஏன் ஆளு சின்னமே இல்லாத அதே வாய் அதே மூக்கு. மாப்பிள்ள இது உங்க மாமா சொல்லியா நீ? ஆமா, நீ பாஞ்சிட்டாலும் விரிச விட்டுறாது. என்ன செய்யணும்? யாரையா சொல்லியா? மாப்பிள்ள ஏய் யாரியா? அது உங்க வாத்தியார் தான் இருக்குல்ல, சரி கம்ப்யூட்டர் ஆடி இருக்காரு. ஆளாரியா அது கூதி மச அவர் தான் தெரியும். மாப்பிள்ள இது உங்க தங்கச்சி வேணும். ஐயா அண்ணனா? ஐயோ மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாயிலே வைப்பான் என்று ஏங்குகிறான். அதனால வாங்கிட்டு போய் வீட்டுக்கு. என் தங்கச்சியா? தங்கச்சி சரி. அப்புறம் ஓ தங்கச்சி சொன்னியே? ஏன் தங்கச்சி? ஆமா நல்ல இல்ல. நல்ல பிள்ளையா? ஆமா. வர சொல்லு. 45 வருஷமா நல்ல அரிசியா போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா நாங்க ரேசியாச்சி சரி திட்டுக்கிட்டு வர சொல்லு. வாடா தங்கச்சி வாடா. ஆ
கல்யாணத்துக்கு யாரு அந்த அண்ணே? அண்ணன் யாரு? வெள்ளிமலையில இருந்து அண்ணன் யாரு? செய்வாண்டி போல ஒருத்தர் வந்திருக்காரு. யாருக்கு அவரு? மானை கேட்டு வந்திருக்காரு. ஏய், மானை கேட்டு வந்திருக்காரு. மானை கேட்டு வந்திருக்காரு. மானை கேட்டு வந்திருக்காரு. ஆமாத்தா. அப்படிதானே? ஆமாத்தா. சரி, கேட்டு வந்தது சரி. அது என்ன மானை கேட்டு? என்ன மானை கேட்டு வந்தீங்க? சொந்தமான கேட்டு. சொந்தமான கேட்டு. ஏய், தோசை பந்தியா? நீ கொடுக்க 2500 ரூபாய்க்கு காலைல ஆஸ்பத்திரி கட்ட. சொந்த மானு எந்த மானு? சொந்தமான. அவர் சொந்த மானு. எனக்குள்ள மானியா மானை பிடிச்சி நக்க போறியா? சரி, மானை என்ன மானு அது? என்ன மானுனா ஆம்பளை மானை பொண்ணு மானை? காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். இன்னும் சில நேரத்தில் ஒரு கொலை விலை இருக்கிறது. எங்கிருந்தாலும் அண்ணே, யாரு அவர்? எதுக்கு வந்திருக்காரு?